இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலில் ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்துடலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். நல்லா பொன்னிறமாக வறுபட்ட பிறகு 20 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இதை வந்து ஆற விட்டு அரைக்க போகிறோம். அரைக்கும் பொழுது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து தோசை தாவால் இந்த பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா செவந்து வர மாதிரி நல்லா திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பன்னீரை ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்ந்துட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கு பிறகு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிரேவி செஞ்சாலுமே நம்ம இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி செய்யும் பொழுது நமக்கு வந்து ஹோட்டல் டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து கிரேவி கூட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறேன். பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்து அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து கொதிச்சா போதும். நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். இங்கே பாருங்கள், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும், ஆனால் ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். இதில் வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் புல்கா, நான் இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக வந்து கிரேவியில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம சப்பாத்தியையும் திரட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.